சில நேரத்தில் எவ்வளோ பெரிய பிராண்டோட ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்படி தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி இந்த பீனட் பட்டர் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கடாயில் வேணாலும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த கடலை தான் அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கிறது நல்லது. இப்போ அதை தோல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துருவாங்க. அந்த குறைன்னு இந்த மாதிரி வந்த பிறகு சைட்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். மறுபடியும் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இதில் தேனும் உப்பும் சேர்த்துக்கிறேன். தேன் இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் தேன் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ண இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ அதை அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிட்டு பீனட் பட்டர் செஞ்சுட்டு அதை டேஸ்ட் பண்ண வேணாமா, அதுக்கு பிரெட் இல்லாமல் இப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டையும் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா நிஜமாக நான் தான் செஞ்சேனா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை மில்க் ஷேக்கில் எல்லாம் போட்டு குடித்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மாதம் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.